இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு மற்றும் ரேஷன் கார்டு எப்படி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைல்லே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு வெல்கம் டு மைதான் இருக்கும். இதில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா டவுன்லோட் ஆதார், கிளிக் கேர் டு டவுன்லோட் டிஜிட்டலி சைன்ட் ஆதார்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்ச்சா கூட இருக்கும். கேப்ச்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா டைப் பண்ண பிறகு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லி வரும். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபைல் டவுன்லோடுன்னு வரும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஆதார் கார்டு ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடுன்னு வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதாரில் வந்து பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு த ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட்னு வரும். அதில் போய்ட்டு உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லையும் அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து உங்கள் ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆதார் கார்டில் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இலவசமாக ஆதார் கார்டு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் ஈஸின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே voters.eca.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா எபிக் டவுன்லோட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பண்ண தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டாப்லேயே இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் எபிக் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டவுன்லோட் எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் ஓட்டர் ஐடின்னு சொல்லியிருக்கும். அதில் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு எபிக் நம்பர், நேம், ஃபாதர் நேம் இந்த மாதிரி எல்லா டிஸ்மே இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஓடிபி அத்தன்டிகேஷன் வரும். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். அடுத்ததாக டவுன்லோட் எபிக்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். உங்கள் பிவிசி ஓட்டர் ஐடி கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஃபோட்டோ, கோஸ்ட் இமேஜ், உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி அனைத்து டீட்டெயில்ஸுமே இந்த ஓட்டர் ஐடி கார்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக ஓட்டர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஃபைலிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டன்ட் இபேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பேன் கீழே கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு டவுன்லோட் பேன் கார்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆன பேன் கார்டு வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் பேன் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பேன் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மேலே நேரம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பயனாளர் நுழைவு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட 2 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா இருக்கும் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆகிடும். உங்களுக்கு ஓடிபி வந்த பிறகு பதிவு செய்ய ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணோடனே உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ஹோம் பேஜில் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா மின்னணு குடும்ப அட்டை பதிவு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.